இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விநாயகன் 106 மாண்புமிகு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தறிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் தொகுதி நெல்லித்துறை கிராமம் கடம்பன் கோம்பை குக்கிராமத்திற்கு மின் வசதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெல்லித்துறை ஊராட்சி கடம்பன்கோம்பை கிராமம் அழிமின் விளிம்பில் உள்ள பழங்குடி மக்கள் 20 குடும்பங்கள் வசித்து வருகிற ஒரு கிராமம். மலையினுடைய உச்சியிலே உள்ள கிராமத்தில் வன விலங்குகளினுடைய பாதிப்பு மிக அதிகமான அளவில் இருக்கிறது. மறுசீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு வழங்க 8/2/2024 வனத்துறையால் அனுமதி வழங்கப்பட்டு மின்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக மின் இணைப்பு வழங்க முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வனத்துறையினுடைய அனுமதி பெறப்பட்டுள்ளது. 1.23 கோடி திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்ற 28/3/2025 அன்று அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றன. ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டவுடன் அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய 20 குடும்பங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் மின் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே போல தோளம்பாளையம் கிராமம் பூளப்பதி என்ற கிராமத்தில் 24 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் மின் இணைப்பு வழங்க வேண்டி மறுசீரமைப்பு மின் விநியோக திட்டத்தின் கீழ் வனத்துறையினுடைய அனுமதியை பெற்று 30/1/2024 அன்று மின்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தோளம்பாளையத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற பூளப்பதி கிராமத்துக்கு உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மின்சார இணைப்பை தருவாரா என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரே ஒரு சின்ன இதுங்க, நான் சார்ந்திருக்கிற பகுதியில், அதாவது தேக்கம்பட்டி மற்றும் ஆதிமாதையனூர் ஆகிய பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மர்கள் அடிக்கடி பழுதடைந்து வருகிறது. அதை உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சரி செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் மேட்டுப்பாளையம் தொகுதி பூளப்பகுதி கிராமத்தில் 24 குடியிருப்புகள் உள்ளன. அந்த பகுதியில் மின் இணைப்பு வழங்குவதற்காக 92 லட்சம் ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு துறையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகள் முடிக்கப்பட்டவுடன் அந்த பூளப்பகுதியில் இருக்கிற 24 குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மேலும் மின்மாட்டிகள் பற்றி இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஏறத்தாழ 858 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக 8 மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டின அந்த பகுதியில் 2 தினங்களில் ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் உடனடியாக அந்த மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே புதுக்கடை என்ற ஊராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக மின்சாரத்துறை மூலமாக நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி அந்த திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்பட்டு இன்னும் பணம் அந்த துறைக்கு வராமல் இருப்பதாக அறியப்படுகிறது. நிறைய வீடுகள் புதுச்சேரி பக்கத்தில் இருப்பதால் கடலூரை சேர்ந்த அருகிலே புதுவை மக்கள் அதிகமாக குடியேறி மின்சார பற்றாக்குறை இருந்து வருவதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாங்கள் வாயிலாக துறைக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி அதை ஆவணம் செய்வார்களா என்று கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத்திலே கடலூர் சட்டமன்ற தொகுதி புதுக்கடை திருப்பாப்புலியூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையங்கள் 110 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு 1.8 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. 18 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி தொகுதி சீர்காழி நகரில் குறைந்த மின் அழுத்தத்தை போக்க நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள
சீர்காழி அருகே இருக்கக்கூடிய திட்டை கிராமத்தில் நிலமும் தயாராக இருக்கிறது. எனவே அங்கு ஒரு துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் 3 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கி மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். திட்டை பகுதியில் 1.16 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் சி. விஜயபாஸ்கர் டாக்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டத்தில் ஏற்கனவே அரசு அறிவித்ததுபடி கரண்ட் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. காரணம் அதிகமான மின்கம்பங்களை நடுவதற்கும் அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைப்புகின்ற அந்த காரணங்களை சொல்லி தாமதப்படுத்துகிறார்கள். எனவே அரசு விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தில் அறிவித்தபடி விரைந்து செயலாற்ற முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் 1,81,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கான நோட்டீஸ் எல்லாம் வழங்கப்பட்டு அதற்கு சரிபார்க்கப்படக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. விரைவில் அந்த விடுபட்டவர்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐ. பி. செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிலையில் பொதுவாக மலை கிராமங்களில் பெரும் மழைப்பொழிவு, அதிக காற்று காலங்களில் மின்கம்பங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் பொழுது வனப்பகுதியில் அதை சரி செய்ய பல நாட்கள் ஆகின்றன. யூஜி கேபிள் மூலம் சாலைகளின் வழியாக கிராமங்களை இணைக்கும் வகையில் ஃபீடர் அமைத்து தடையற்ற மின் விநியோகம் மலை கிராம மக்களுக்கு வழங்க நம் அரசு புதிய திட்டம் ஒன்றை ஆய்வு செய்து வழங்கிட வேண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர்கள் மாநகராட்சி பகுதியில் அந்த புதைவடை கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று துறைக்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பழனி சட்டமன்ற தொகுதியில் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கேற்ப அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.